ஓம் சாய்ராம். நாளைக்கு வரக்கூடிய ஆடி சனிக்கிழமை அன்றைக்கு உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அம்மனுக்கு இந்த ஒரு பொருட்களை மட்டும் வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய கடன்லாம் நிச்சயமாக குறையுங்க. சரிங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு கடன் என்னும் நரகத்திலிருந்து உங்களை காப்பாற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய நாள் தான் பார்த்தீங்கன்னா ஆடி சனிக்கிழமை. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பொதுவாக ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடி ஞாயிறு பற்றிய வழிபாட்டை பற்றிய சிறப்புகள் தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஆடி மாத சனிக்கிழமைக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கு. அந்த ஆடி மாத சனிக்கிழமை அன்றைக்கு உங்கள் ஊர் தெய்வமான அம்மனை வழிபாடு செய்து வந்தால் உங்களுடைய கடன் சுமை குறையும். சரிங்களா? நாளை தினம் உங்க ஊர்ல இருக்கக்கூடிய மாரியம்மன், அப்படி எந்த அம்மன் இருந்தாலும் சரி, அந்த காவல் தெய்வம்னு இருப்பாங்கல்ல, அந்த கிராம தேவி, அந்த ஊருக்கான அம்மன் கோயில போயிட்டு நீங்க இந்த பரிகாரத்தை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரிங்களா? ஆடி சனிக்கிழமை அன்றைக்கு நீங்கள் அந்த அம்மன் கோயிலுக்கு சென்று அந்த அம்பாளை மனதார வழிபட வேண்டும். அப்படி நாளைக்கு ஆடி சனிக்கிழமை அன்றைக்கு நீங்கள் அந்த அம்மனை தரிசிக்க போகும்போது சிவப்பு நிற புடவை, சிவப்பு நிற வளையல், சிவப்பு நிற குங்குமம், சிவப்பு நிறத்தில் இருக்கும் செம்பருத்தி பூ, அரளிப்பூ, அப்படி எது வேணாலும் வாங்கி கொள்ளுங்கள். அதோட சேர்த்து 2 செவ்வாழை பழமும், வெற்றிலை பாக்கு, தேங்காய், இப்படி பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கி செல்லுங்கள். இப்போ சிவப்பு நிற புடவை, சிவப்பு நிற எல்லாம் உங்களால என்ன பொருள் வாங்க முடியுமோ அந்த பொருளை வாங்கிக்கோங்க. சரிங்களா? அதோட சேர்த்து செவ்வாழையில வாங்கிட்டு போங்க. இதோட சேர்த்து நீங்க செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா 3 எலுமிச்சம்பழம் வாங்கி கொள்ளுங்கள். சரிங்களா? ஸோ ஆடி சனிக்கிழமை அன்றைக்கு அந்த அம்மனுக்கு சிவப்பு நிறத்தில் அலங்காரம் செய்யக்கூடிய பொருட்களை நீங்கள் வாங்கி கொண்டு போகும்போது உங்க கையாலேயே ஒரு சின்ன வேப்பிலை மாலையை கட்டி கொண்டு போங்க. சரிங்களா? இந்த பரிகாரத்தை நீங்கள் கண்டிப்பாக ஆடி சனிக்கிழமை என்று தான் இந்த பரிகாரத்தை செய்யணும். ஸோ இப்படியே சிவப்பு நிறத்தில் வாங்கிய எல்லா பொருட்களையுமே சனிக்கிழமை அம்பாளுக்காக கொடுத்து விடுங்கள். அந்த கோயிலில் தீபம் ஏற்றி அந்த கோவிலில் அமர்ந்து உங்களுடைய கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்று மனம் உருகி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இந்த விளக்கு எப்படி ஏற்றனா, அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி வெள்ளை திரிக்கு பதிலாக சிவப்பு திரி போட்டு விளக்கேற்றுவது ரொம்ப சிறப்பு. சரிங்களா? ஏன்னா சிவப்பு திரி போட்டு ஏற்றுனீங்கன்னா உங்களுடைய கடன் சுமை தீருங்க. சரிங்களா? உங்களால் முடிஞ்சால் நாளைக்கு பாகு வெல்லம் வாங்கி சுவையான சர்க்கரை பொங்கல் செய்து அதை அம்பாளுக்கு நைவேத்தியம் செய்து அந்த சர்க்கரை பொங்கலை அங்கே வரும் கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு விநியோகம் செய்ய வேண்டும். கொஞ்சோடு நீங்கள் பிரசாதத்தை விநியோகம் செய்தாலும் உங்களுக்கு நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். சரிங்களா? ரொம்ப பெரிய அளவில் செய்யணும்னா இல்லைங்க, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த பிரசாதத்தையும் இந்த மேலே சொன்ன பொருட்களையும் வாங்கி கொடுத்துட்டு நம்பிக்கையோடு அந்த அம்மனை வழிபட்டு வாங்க. உங்களுடைய கடன் சுமை குறையணுன்ட்டு அந்த அம்மனை மனதார நீங்கள் மனமுருகி பிரார்த்தனை செய்து கொண்டாலே கடன் பிரச்சனை விடுபடுவீர்கள். சரிங்களா? இப்போ நீங்கள் எடுத்து போனீங்களா 3 எலுமிச்சம்பழம். இந்த 3 எலுமிச்சம்பழத்தை என்ன பண்ணால் அந்த அம்பாலோட சூலத்தில் உங்களுடைய கடன் குறையணும் அப்படின்ட்டு, உங்களுடைய கடன் உங்களை விட்டு விலகணும் அப்படின்னு சாமி கும்பிட்டுட்டு அந்த சூலத்தில் குத்தி விட்டு வரவும். அவ்வளவுதாங்க. சரிங்களா? நாளை தினம் பார்த்தீங்கன்னா ஆடி சனிக்கிழமை வருது. கண்டிப்பாக நாளை முடிந்தவர்கள் செய்யுங்க. அப்படி தவறு விட்டீங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய ஆடி சனிக்கிழமையில் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன் சுமை நீங்கும் அப்படிங்கிறத ஒரு துளி சந்தேகம் கூட வேணாங்க. கண்டிப்பாக இந்த பரிகாரம் எல்லாருக்குமே கை கொடுக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். உங்களுடைய சொந்தக்காரங்களாம் பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு நீங்களும் நல்ல நிலைமையில் வாழ்வீங்க. அந்த மகாலட்சுமி தாயாரின் அருட்கடாட்சம் முழுமையாக உங்கள் வீட்டில் இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமையெல்லாம் தீருங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் தான் இது. ரெண்டுமே கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்க நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள்.